அன்பு தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனோடு சஞ்சரிக்க சில நிமிஷங்கள். நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஜெயித்தவர். ஜெயித்தவர், அவரால் நமக்கு ஜெயம் வரும். ஜெயித்தவரால் ஜெயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்திலே முற்றுமுடிய ஜெயம் எடுத்தவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி, ஜெயமுள்ள வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நாம் வாழ வேண்டும் என்கிற ஆசை, வாஞ்சை நமக்குள்ளே உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் என்கிற ஒரு எண்ணம். படிப்பிலையாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய வேலை காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஜெயம் பெறணும் என்கிற ஒரு எண்ணம் நம்மிடத்திலே உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜெயம் கிழக்கிலிருந்து வராதான், மேற்கிலிருந்து வராதான். எங்க இருந்து வரும்? கர்த்தரால் வரும். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு வரும் என்று சொல்லி. நீங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமேயானால் நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கணும். நீங்க ஆண்டவரையே சார்ந்து இருந்தா நிச்சயமாகவே ஜெயம் எடுத்தவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். மார்க் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எவைகளையெல்லாம் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அவர் எவைகளையெல்லாம் ஜெயித்தார்? உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு முன்பாக எப்படி ஒரு கோலியாத்தோ, அதே போல இவைகள் மூன்றுமே நமக்கு முன்பாக ஒரு பெரிய கோலியாத்து தான். நமக்கு முன்பாக ஒரு பெரிய கோலியாத்து தான். இவைகளை ஜெயிப்பது எப்படி? உலகத்தை ஜெயிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. உலகம்தான் பொதுவாக எல்லாரையும் ஜெயிக்கிறது. மாம்சத்தை ஜெயிப்பது என்பது, நம்முடைய சிந்தைகளை ஜெயிப்பது என்பது, இந்த பாவ மாம்சத்தை ஜெயிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. இன்றைக்கு பல்வேறு விதமான இச்சை சம்பந்தமான பாவங்களிலே ஈடுபட்டு செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் மனிதன் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கு காரணம், எவன் ஒருவன் இந்த பாவங்களை செய்கிறானோ, பாலியல் இச்சைகள், பல்வேறு விதமான காரியங்கள் இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டே தான் இருக்கிறான். இவை அனைத்துக்கும் காரணமே, இந்த பாவங்களை செய்கிறவனால் அந்த மாம்ச சிந்தைகளை, கிரியைகளை ஜெயிக்க முடியல. பிசாசை ஜெயிக்கவும் ரொம்ப கடினம். ஆனால் இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். அந்த ஜெயத்தை நமக்கும் அவர் பெற்று தருகிறார். பிசாசை நம்முடைய சொந்த பலத்தினால் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும்
நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருவார். ஏன் ஜெயம் இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாதா? உலகத்துல வாழலாம். ஜெயம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழலாம். உலக வாழ்க்கை எத்தனை காலங்கள்? அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை. இயேசு சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருப்பான். இதை எங்கே அமர்ந்து கொண்டு சொல்லுகிறார்? பரத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகத்திலே இருந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா நீங்களும் நானும் கூட பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும் இல்லையா? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயித்து இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தையும் ஜெயித்தார். நீங்களும் நானும் பரலோகத்தின் மேல் நமக்கு ஆசை இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம், தாகம் இருக்கலாம், தவணம் இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நமக்கு ஜெயம் தேவை. ஜெயம் தேவை. ஜெயித்தால் மாத்திரமே, ஜெயம் கொண்டால் மாத்திரமே கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நாமும் வீற்றிருக்க முடியும். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயம் தர காத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய பலத்தினாலே ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, அநேக காரியங்களில் ஆண்டவரே ஜெயம் பெற முடியாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க ஜெயத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மாம்சத்தில ஜெயிக்கணும், ஆவியில ஜெயிக்கணும். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கணும், பிசாச ஜெயிக்கணும். எல்லாவற்றின் மேலும் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீங்க ஜெயத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் பெறாதவர்கள், தோல்வி அடைந்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே நாவை அடக்க முடியாம மாம்சத்துல ஜெயமில்லாமல் வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்களாக. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.